திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய எத்தனையாவது முதலமைச்சர்? இந்தியா ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்கில் எத்தனாவது இடத்துல இருக்குது? வாட் நம்பர்ட் வீக் ஆஃப் த மந்த் இஸ் திஸ்? வாட் நம்பர்ட் வீக் ஆஃப் திஸ் மந்த் இஸ் திஸ்? கட்டு. எத்தனையாவது? இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தமிழில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். இதே வார்த்தையை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்போவாது கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்னடா எவ்வளோ ஃப்ரேம் பண்ணாலும் ஒழுங்காக வர மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நோ வரிஸ், உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் எத்தனையாவது அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் வச்சு எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஈஸியாக கேட்கலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். I'm Usha Purnima. You're watching me on Englishpartner. First question. திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய எத்தனையாவது முதலமைச்சர்? இதை நம்ம இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, What is the ordinal position of Mr. Stalin as the Chief Minister of Tamil Nadu அப்படின்னு கேட்கலாம். Ordinal position. அப்படி இல்லைன்னா, What is the chronological order of Mr. Stalin as the Chief Minister of Tamil Nadu? இப்படியும் கேட்கலாம். இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இது உங்களோட எத்தனாவது கல்யாண நாள் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க. இதை இங்கிலீஷில் வாட் இஸ் த chronological number of your wedding anniversary this year அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா what number of wedding anniversaries is this for you this year? Or how long have you been married அப்படின்னு கேட்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் பார்ட்னரோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எஸ், லெட்ஸ் கெட் பேக் டு தி வீடியோ. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ எத்தனாவது பையன் இல்லை எத்தனாவது பொண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க யார்கிட்டயோ. இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, வாட் ஆர்டர் ஆர் யூ அமங் யோர் சிப்ளிங்ஸ்? வாட் ஆர்டர் ஆர் யூ அமங் யோர் சிப்ளிங்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வாட் நம்பர் ஆஃப் சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் ஆஃப் யோர் ஃபாதர் ஆர் யூ அப்படின்னும் கேட்கலாம். நீங்கள் ஒரு மேட்ச் பார்த்துட்ருக்கீங்க, இது எத்தனாவது சுற்று அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, வாட் இஸ் த ஆர்டினல் நம்பர் ஆஃப் திஸ் ரவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஹவு மெனி ரவுண்ட்ஸ் இஸ் திஸ்? ஹவு மெனி ரவுண்ட்ஸ் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த ஒரு கேள்வி பார்ப்போம். இந்தியா ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்கில் எத்தனாவது இடத்துல இருக்குது? இந்தியா ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்கில் எத்தனாவது இடத்துல இருக்குது? இதுதான் கேள்வி. இதை இங்கிலீஷில் வேர் டஸ் இந்தியா ஸ்டாண்ட் இன் ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்ஸ்? எந்த இடத்துல இருக்குது? வேர் டஸ் இட் ஸ்டாண்ட்? ஓகே, அடுத்த ஒரு சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதத்தில் இது எத்தனாவது வாரம்? இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, வாட் நம்பர்ட் வீக் ஆஃப் த மந்த் இஸ் திஸ்? வாட் நம்பர்ட் வீக் ஆஃப் த மந்த் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். நம்ம எத்தனாவது மாதத்தில் இருக்கோம்? ப்ராஜெக்ட் முடிய இன்னும் 12 மாதம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ எத்தனாவது மாதத்தில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வாட் நம்பர்ட் மந்த் ஆர் வி இன்? வாட் நம்பர்ட் மந்த் ஆர் வி இன் அப்படின்னு கேட்கலாம். உன் கூட பிறந்தவங்களில் நீ எத்தனையாவது? வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்போ உங்கள் கூட பிறந்தவங்களில் நீ எத்தனையாவது அப்படின்னு யார்ட்டையாவது கேட்கணுன்னா, வேர் டு யூ ஃபிட் அமங் யோர் சிப்ளிங்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யோர் ஏஜ்? வேர் டு யூ ஃபிட் அமங் யோர் சிப்ளிங்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யோர் ஏஜ் அப்படின்னு கேட்கலாம். சரி, நீ இன்னைக்கு எத்தனாவது தடவை காஃபி குடிக்கிற? குடிச்சிட்டே இருக்கிறியே, நீ இன்னைக்கு எத்தனையாவது தடவை காஃபி குடிக்கிற அப்படின்னு கேட்கணுன்னா, வாட் நம்பர் ஆஃப் காஃபி இஸ் திஸ் ஃபார் யூ டுடே நவ்? வாட் நம்பர் ஆஃப் காஃபி இஸ் திஸ் ஃபார் யூ டுடே நவ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு எத்தனையாவது அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு இங்கிலீஷில் யார்கிட்டையாவது கொஸ்டின் கேட்கணுன்னா ஈஸியாக கேட்பீங்க இல்லையா?
ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சிம்பிளான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, தமிழ் மூலமாக ஆன்லைனில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் டீமை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள்.